இந்த ஏழை எளிய மக்களிடத்தில் இருந்த சொத்து வரி வசூல் பண்ணி இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? உண்மையிலேயே ஊழல் செய்கின்றவள் இந்த மாநகராட்சியுடைய மேயர். அவரை ஏன் இன்னும் பதவியில தொடர வச்சுட்டு இருக்கிறீங்க? இதுல என்ன மர்மம் இருக்குது? திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மதுரை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில சிறந்த நிர்வாக திறமிக்க மாநகராட்சியா இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல். உண்மைதானே? பத்திரிகையில் வந்த செய்தி தானே. ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி சேர்ந்த மேயர், இந்த மதுரையினுடைய மேயர் ஆளுங்கட்சி சேர்ந்தவர். இதுல முறைகேடு 200 கோடி நடந்ததாக பத்திரிகை செய்தி. சொத்து வரியில 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, முறைகேடு செய்ததாக பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்குது. இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செஞ்சிட்டாங்க. எதுக்கு ராஜினாமா செஞ்சாங்க? ஊழல் செய்ததால ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதுல 2 மண்டல 2 பேர் மாநகராட்சி வரி குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அதோட நகரமைப்பு குழு உறுப்பினர் தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதோட 2 பேர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா மக்களிடத்தில் இருந்த வாங்கின்ற வரியை ஏமாற்றிய அரசு திமுக அரசு. திமுக கட்சி சேர்ந்த இந்த மேயர், மண்டல குழு தலைவர்கள், அதிகாரிகள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் யாரெல்லாம் இந்த சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஏழை எளிய மக்களிடத்தில் இருந்த சொத்து வரி வசூல் பண்ணி இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த காவல்துறை விசாரிக்குது. காவல்துறை விசாரிச்சு மேயரை கைது செய்யல, மேயருடைய கணவரை கைது செய்யறாங்க. இதுக்கு யாரு பொறுப்பு? மேயர் தானே பொறுப்பு. மேயருடைய கணவரை கண் துடைப்புக்காக இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது சரியான பதிவு செய்யல வழக்கு. ஒரு சாதாரண செக்ஷன்ல போட்டு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு மக்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்கின்றது. உண்மையிலேயே ஊழல் செய்கின்றவள் இந்த மாநகராட்சியுடைய மேயர். அவரை ஏன் இன்னும் பதவியில தொடர வச்சுட்டு இருக்கிறீங்க? இதுல என்ன மர்மம் இருக்குது? ஏதோ மேலிடம் வரைக்கும் பிரச்சனை இருக்க மாட்டிருக்குது. அதனாலதான் இன்னும் மேயர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. ஆக மதுரை மாநகராட்சியிலே ஊழல் செய்தது இந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர், மேயர், சம்பந்தப்பட்ட பல அதிகாரி என்பதை நிரூபணம் ஆயிட்டது. ஏன்னா இது விசாரிக்கிறதே திமுக அரசாங்கம். யாரு? திமுக அரசாங்கம் தான் விசாரிக்குது. யார் மேல? திமுக கட்சி மண்டல குழு தலைவர், திமுக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகள் மேல் திமுக மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் இந்த மாநகராட்சியில் நடைபெற்றுகின்றது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தவருக்கு தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா எண்ணி பாருங்க. நீங்க வச்சிருக்கிற ஆடு, மாடு, கோழி, பன்னி வரைக்கும் வரி போட்டாங்க. பன்னிக்குட்டி கூட விடல. அப்படி வரி போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளை எடுப்பதற்காக வரி போட்டீங்க. இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படி எல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசூலை செய்வதற்கு பதிலாக அந்த வரி பணத்தை எடுத்து கொள்ளையடித்த அரசு திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 100% வீட்டு வரி. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரினா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய், திமுக ஆட்சியில் 150% உயர்த்தி 2500 ரூபாய் இன்னைக்கு வரி உயர்த்தி இருக்கிறாங்க.
குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. போலதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு. அது மட்டும் இல்ல, இந்த பிளான் அப்ரூவ்டு. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு இந்த கட்டடம் கட்டினா அதுக்கு பிளான் அப்ரூவ் பண்ணணும், வீடு கட்டினா பிளான் அப்ரூவ் பண்ணணும். 1000 சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 37,800 ரூபாய் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட திமுக ஆட்சி பிறகு 88,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு பிளான் அப்ரூவ்டுக்கு கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் தனியா 20,000 தனி. ஆக திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு வசூல் பண்றாங்க. எந்த விதத்தில் நான் என்பதை எண்ணிப்ப எவ்வளவு உயர்ந்திருக்குது. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாட்டை ராணுவம் பாதுகாக்குது, மாநிலத்துக்கு மக்களை காவல்துறை பாதுகாக்கணும். ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த காவல்துறை, தமிழக காவல்துறை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் செயலற்று இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா? உங்களை தான் கேட்கிற, தொடர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதி. ஒரு அரசை கொண்டு வருகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகம் பண்ணுவார் என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இன்றைக்கு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது. யார் தவறு செய்தாலும் சட்ட நீதியாக நடவடிக்கைப்படுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு காவல்துறையில் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு தவறு செய்யவில்லை, தட்டி கேட்க முடியாத நிலையில் காவல்துறை தடுமாறி கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். உங்களுடைய துணையோட சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மூலமாக நிரூபித்து காட்டுவோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு பள்ளிகளை திறந்தோம். ஆரம்ப பள்ளியில் திறந்தோம், தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலை பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலை பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளி, கல்லூரி, இப்படி நிறைய பள்ளிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை அதிகரிச்சது. திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 207 பள்ளிகள் மூடப்பட்டு, 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அம்மா இருக்கும்போது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரை 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 51 மாசம் ஆச்சு. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டாந்துருக்காங்களா? முடியாது. திறமை இல்ல, நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம் அண்ணா திமுக. திறமையான அரசாங்கம். அதனாலதான் தேசிய அளவில் பல்வேறு துறைகளை தேசிய விருது பெற்றுக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் சிறப்பா நிர்வாகம் செய்த காரணத்தினால தேசிய அளவில் 140 விருதுகளை அண்ணா திமுக அரசு பெற்றது. போக்குவரத்து துறையில தேசிய விருது, அதே மாதிரி மின்சாரத்துறையில தேசிய விருது, சமூக நலத்துறையில தேசிய விருது, உயர்கல்வித்துறையில தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் சிறந்த முறையில் செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு விருதுகளை இந்த ஆட்சியில் பெற்றிருக்காங்களா? தேசிய அளவில் ஒரு சிறப்பான ஆட்சி என்றால் அதற்கு சான்று வேணும். அந்த சான்றை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 21 பாலிடெக்னிக் அண்ணா திமுக ஆட்சியில் 10 ஆண்டுல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி,
இப்படி சட்டக்கல்லூரி 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். இப்படி தமிழகத்தில் அதிகமா கல்லூரி திறந்து அதிமுக ஆட்சியில் 2019 இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு திறமையான ஆட்சி கொடுத்தோம். கல்வியில திறமை, மருத்துவத்துறையில திறமை, நீர் மேலாண்மையில திறமை, இப்படி அதிமுக ஆட்சியில திறமையான ஆட்சி என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாங்கள் பெற்றுக்கிறோம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்றாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும். மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400. இப்படி 4 வருஷத்துல 22,000 கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த அரசு திமுக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வேலை இல்ல, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடும்பத்துக்கு அப்ப 1000 ரூபாய் பணம் வேற கொடுத்தோம். மதுரையில மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்தோம். 2000 ரூபாய் குடும்பத்துக்கு கொரோனா காலத்தில் கொடுத்து மக்களுக்கு வாழ்வளித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே ஆண்டு பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுத்தோம். குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலத்தில் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு இன்றைக்கு அம்மா உணவகத்தில் சமூக கூடத்தில் சுட சுட உணவு தயாரித்து அவர் இருக்கின்ற இடத்திற்கே கொண்டு போய் கொடுத்தோம். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது செஞ்சிருக்கிறாங்களா? நாங்க மக்கள்கிட்ட எல்லாம் கேட்பது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் உங்களை நாடி நாங்கள் கேட்கிறோம். என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோம், இதெல்லாம் மக்கள் நன்மை பெற்றுக்கிறாங்க. இந்த பகுதியில் கூட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, தங்களுக்கு வீட்டுக்கே குடிநீர் வேணும்னு. அந்த திட்டத்தையும் நானே நேராக வந்து 1300 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து இன்றைக்கு மதுரை மாவட்டம், மதுரையில் இருக்கிற மாநகர மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பான தூய்மையான நீரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். 40 ஆண்டு காலத்துக்கு மதுரை மாநகர மக்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது. அதை கூட இந்த 4 ஆண்டு காலத்தில் முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம், கையில் ஆகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதற்காக வேண்டுமென்றே திட்டப்பட்ட அரசியல் கால் முடிச்சின் காரணமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றினா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும். அதற்காக இன்றைய தினம் கூட இப்பொழுது கூட முழுமையா அந்த திட்டம் நிறைவேறாம நிற்பதாக நான் வரும்போது சொன்னாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு உங்கள் வீடுகள் அனைத்துக்கும் தங்குதடை இல்லாம நம்முடைய தாய்மார்களுக்கு குடிநீர் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க. அவர் ஏழைகள், அவர்கள் அந்த ஆட்டோ சங்க உறுப்பினராக இருந்தா அவளுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுப்பதாக நாங்கள் அறிவிச்சோம். அது நாங்கள் கொடுக்கிறோம். அதே போல தாலிக்கு தங்கம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திருமண உதவி திட்டம் 25,000 50,000. தாலிக்கு தங்கம் ஒரு சவரனுக்கு 75,000 ரூபாய், 6 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த திட்டம் தொடரும். தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்திலே மணமகளுக்கு பட்டுச்சேலை கொடுக்கப்படும், பட்டுச்சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஆக அதிமுக ஆட்சி பொறுத்தவரை ஏழைகளுக்காக கொண்டு வருகின்ற திட்டம். அதே போல நகர பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, வீட்டு மனை இல்ல, குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டு மனை இல்ல இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் அதிமுக அரசாங்கமே வீட்டு மனை இடத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு இந்த ஏழை மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும்.
இது அதிமுக பிரதான தேர்தல் அறிக்கையாக இடம்பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல ஒவ்வொரு தீபாவளி போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அற்புதமான சேலை நாங்கள் வழங்குவோம் தீபாவளி போது. அதே போல இங்கே கைத்தறி நெசவால் அதிகமாக இருக்கிறாங்க. அவளுடைய குறைகளை போக்குவதற்காக அதிமுக அரசு கண்ட பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாலுக்கு 200 யூனிட், விசத்தறிக்கை 750 யூனிட் மானியமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு. நெசவாளருக்கு பசுவீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே போல கைத்தறியில கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற திட்டத்தை அறிவிச்சு அதற்காக இந்த டிசைன் எல்லாம் மேம்பாடுபடுவதற்கு 120 கோடி மானியம். அதோட கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்த போது என்னை சந்தித்து இதுக்கெல்லாம் ரிபேட் வேணும்னு கேட்டாங்க. சுமார் 350 கோடி இந்த கைத்தறி நெசவாளருக்காக அதிமுக அரசு மானியமாக கொடுத்தது. அதே போல ஜவுளித்தறி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை 2009ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு அறிவித்தோம் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்லாம இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும்போது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. ரமலான் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் அரிசி அதிமுக ஆட்சியில் ரமலான் நோன்புக்காக அதிமுக ஆட்சியில் அரிசி வழங்கப்பட்டது. நாகூர் தர்கா சந்தன கூட்டத்திற்கு விளையலா சந்தன கட்டைகள் அதிமுக ஆட்சியர்கள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 6 கோடி மானியம் வழங்குச்சு. திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. 18ஆம் ஆண்டு அங்கே மத்திய அரசு அந்த ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொண்ட மானியத்தை நிறுத்தப்பட்டாலும் அதிமுக அரசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு மீண்டும் 2021 இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற பொழுது இந்த மானியம் போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் 6 கோடியா 12 கோடியா உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு. அதே போல ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றவர்கள் சென்னையில தங்கி செல்ல ஹஜ்ல வேண்டும் கேட்டாங்க. அதுக்காக 15 கோடி அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் துவக்கணும். உலமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை 2004 2600 ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் 25,000 மானியம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்புகளுக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சி. 2018ஆம் ஆண்டு கஜா புயல்ல பெரும் வெள்ளத்தால நாகூர் தற்காலிக குளக்கரை பாதிக்கப்பட்டது. அந்த குளக்கரையை சரி செய்ய நானே நேரடியாக பார்வையிட்டு 4.25 கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சீர் செய்த அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவாக ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கன்னியாமிக்கு காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. எவ்வளவும் செஞ்சது நாங்க. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியெல்லாம் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பேச்சு வராங்க. சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல நன்மைகளை அதிமுக ஆட்சி செய்யும். இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுயஉதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கணும். கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைக்கு 5 கோடி ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். செருசல புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி 28,000 ரூபாயிலிருந்து 38,000 ரூபாயாக உயர்த்தினோம். கிறிஸ்துவ அரசவர்களுக்கு ஜெருசல புனித பயணம் தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக கொடுக்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிக்கு சுமார்
885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தை கொடுத்தது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படுவதில் அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. எல்லாம் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் திறமையாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தது அதிமுக ஆட்சி. கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு. அவர் நல்லா எழுதி பட்டப்படிப்பு படித்தாங்க, பட்டம் வாங்கினாங்க. அதில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லாத்துக்கும் பாஸ் போட்டு கொடுத்தோம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அதிமுக ஆட்சியில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றுள்ளது. வண்டியூர் கண்மாய் குடிமராமத்து திட்டத்தில் 1 கோடி மதிப்புள்ள மேற்கொள்ளப்படும். செல்லூர் கண்மாயில் குடிமராமத்து திட்டத்தில் 50 லட்சம் ரூபாயில் மேற்கொள்ளப்படும். மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகம் 21 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டணம் கட்டப்பட்டது. மதுரை கோரிப்பாளையம் உயர்மட்ட பாலம் 150 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தது. மதுரை மேலடை உயர்மட்ட பாலம் 50 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டது. உலக தமிழ்ச்சங்க கட்டிடம் 36 கோடியில் கட்டப்பட்டது. தமுக்க மைதானத்தில் 48 கோடி மதிப்பீட்டில் கோவை கொடிசா அரங்கம் போல மிகப்பெரிய மாநாடு அரங்கம் அமைத்து கொடுக்கப்பட்டது. மதுரை பந்தல்குடி கால்வாயில் கழிவுநீரை சுத்திகரிப்பு குழாய் அமைத்து கழிவுநீர் ஆற்றில் கலக்காமல் இருக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மாட்டுத்தாவணி பகுதியில் பல அங்காடி 12 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. சட்டக்கொலை மாநில வசதிக்காக 9 கோடி மதிப்பீட்டில் புதிய வளாகம் அமைத்தது. மதுரை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் 150 கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட்டது. ஜப்பான் நாட்டு நிதி பெற்று ஜெய்கா திட்டத்தில் சுமார் 280 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த மருத்துவமனை இன்றைக்கு அற்புதமாக கட்டி கொடுத்திருக்கிறோம். புற்றுநோய் சிகிச்சை மையம், அதிநவீன கருவிகள், இருதய மாற்று அறுவை சிகிச்சை. இன்றைக்கு இந்த மதுரை அரசு மருத்துவமனையில் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்த அரசு அதிமுக. அது மட்டுமல்ல, திண்டுக்கல்ல 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள். நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இப்படிப்பட்ட கோரிக்கை வந்திருக்குது, இதை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டேன். ஒரு மருத்துவ குழு அமைத்து அந்த தொழிலாளியை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை எடுத்து அவருக்கு பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு 2 கையும் செயல்படுகிறது. திமுக ஆட்சியில் கையோட போனா கையில்லாத வருவாங்க. கால்பந்து வீராங்கனி காலுக்கு ட்ரீட்மெண்ட் போய் உயிரோட போனாங்க, உயிரில்லாத வந்தாங்க. இப்படி திமுக ஆட்சியில், இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் இப்படி மருத்துவத்துறை அற்புதமாக செயல்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனையே அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுது பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அடிக்கல் நாட்டினோம். அந்த திட்டம் விரைந்து செயல்பட்டு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும். இந்த மக்களுக்கு தேவையான உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும். அதோட அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து விட்டு, கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்தா அவருக்கு அந்த கட்சி சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.